மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய் சித்து நில்லு, சாப்பிட்டுட்டு போடா. இல்லம்மா நான் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். டேய் ரெடி பண்ணிட்டேன், எவ்வளவு நேரம் ஆகும்? சாப்பிட்டுட்டு போடா. வேண்டாமா? டேய் அத்தை வா தென்றல். என்னங்க ஆபீஸ் போகாம இங்க வந்திருக்கீங்க? நான் ஒன்னும் உன்னை பிக்கப் பண்ண வரல, அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்தேன். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? ஆமா அத்தை, அப்பா சொன்னாரு நீங்க அப்பா கிட்ட எனக்கு வரதட்சணை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு மருமக இல்ல மகன்னு சொல்லிருக்கீங்க. என்ன 55 கிலோ தங்கம்னு வேற சொல்லி பாராட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அத்தை. என்ன தென்றல், நான் உண்மையதானே சொன்னேன். அம்மா நீங்க உண்மையை சொன்னதெல்லாம் இருக்கட்டும், ஆனா வரதட்சணை வேணான்னு யாரை கிட்ட சொன்னீங்க? இங்க பாருங்க, எங்க அம்மா அளவுக்குலாம் எனக்கு பெரிய மனசு இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. நீங்க எனக்கு வரதட்சணை கொடுத்தேதான் ஆகணும். டேய் அத்தை, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. வரதட்சணையா உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒரு காஸ்ட்லியான கார். காரா? அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் புல்லட், அப்புறம் ஒரு 10 பவுன்ல செயின், உங்களுக்கு ஒரு 50 பவுன்ல நகை. இப்போதைக்கு இது போதும். என்னங்க இப்படி பாக்குறீங்க? நான் என்ன சாதாரண மாப்பிள்ளையா? நம்பர் 1 எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்க வேற செய்யறேன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு இந்த அளவு கூட வரதட்சணை கொடுக்கலைனா எப்படிங்க? அப்போ நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு கல்யாணம் நடக்கும். யா டெஃபினெட்லி. அத்தை, அப்ப வேற வழியே இல்ல அத்தை, பேசாம மாப்பிளைய மாத்திர வேண்டியதுதான். தென்றல் ரொம்ப சரியா சொன்ன. நானே உனக்கு வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சூப்பர் அத்தை. முதல்ல அத பண்ணுங்க, உடனே பாத்துறேன். நல்ல மருமக, நல்ல மாமியார். எங்க வரதட்சணைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க முடிவே பண்ணி உடனே வேற மாப்பிள்ள பாத்துருவீங்க போல இருக்கே. பின்ன என்னடா, என் மருமகளை கட்டிக்க உனக்கு வரதட்சணை வேணுமா? வரதட்சணை என்னாச்சு தென்றல்? நீங்க எனக்கு வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டி கூட வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அது சந்தோஷமான விஷயம் தானங்க. இதே நீங்க இவ்வளவு டல்லா சொல்றீங்க. இல்ல சித்து, அந்த பாட்டி எங்க குடும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்திட்டு தான் வரதட்சணையே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க தான், அவங்க கேக்குறது எங்களால கொடுக்கவும் முடியாது. சும்மா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து சாப்பிட்டா மட்டும் போதும், அப்படி இப்படின்னு எங்க குடும்பத்தை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. இப்பவே எங்களை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிலாவை எப்படி எல்லாம் குத்தி காட்டி பேச போறாங்கன்னு யோசிக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கு. தென்றல், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நிலா எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. ஆமாங்க, நீங்க ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? சரி வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா நாங்க போயிட்டு வரோம். சரிடா, வரமா. என்ன ராமநாதன், உங்களால ஒரு வாய்தா கூட வாங்க முடியாதா? மேடம், அந்த லாயர் தான் உங்களுக்காக பல தடவை வாய்தா வாங்கிட்டு இதுக்கு மேல முடியாதுன்னு போயிட்டாரு. நாளன்னைக்கு நீங்க கோர்ட்ல நேர்ல வந்து அபியரன்ஸ் கொடுக்கலனா ஜட்ஜி உங்க மேல வாரண்ட் இஷ்யூ பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால நீங்க நாளன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும். என்ன லாயர், திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன்ல. சாரி மேடம், ஒன்னு நீங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும், இல்ல சாரதா மேடம் வந்து கேஸை வாபஸ் வாங்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இல்லனா நீங்க ஜெயிலுக்கு. ராமநாதன், சாரி மேடம், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன் மேடம். அத்தை, நீங்க லாயர் கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவரு இருக்கிறத தான் சொல்லிட்டு போறாரு.
இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க கோவப்படாம சாரதா கிட்ட இன்னொரு முறை பேசி பாருங்களேம்மா. அவ கேஸ வாபஸ் வாங்கினாதான் நீங்க தண்டனையில இருந்து முழுசா தப்பிக்க முடியும். என்னடா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் வெக்கத்தை விட்டு அந்த சாரதா கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேனே. அவ ஒத்து வரவே மாட்டேங்கிறாளே. ஒரு வேலை செய், எனக்காக நீ அவகிட்ட பேசி பாக்குறியா? அம்மா நானாமா? நான் பேசினா அவ எப்படிமா ஒத்துக்குவா? நீயாவது பேசி பாரு. ஐயோ அத்தை, நான் சொன்னா சாரதாக்கா மத்த எந்த விஷயத்துக்கு வேணா ஒத்து வருவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் ஒத்தே வரமாட்டாங்க. அதானே, ஒரு பேச்சுக்கு கூட எனக்காக அவகிட்ட பேசி பாக்குறேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா உங்க எல்லாருக்கும் நான் ஜெயிலுக்கு போனாதான் சந்தோஷம். அப்படிலாம் இல்லம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. லட்சுமி, அந்த சாரதா என் மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கினாதான் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கும். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. உன் பொண்ணு தென்றல் சொன்னா அந்த சாரதா கேப்பால. தென்றலை விட்டு சாரதா கிட்ட பேசி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கேஸ வாபஸ் வாங்க வை. இல்லனா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்காது. அம்மா சொன்னதை செய், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இதெல்லாம் ஓகே. மச்சான் என் ஆளை பார்த்த? டேய் நான் இங்க இருக்கேன்டா. ஓ இங்க இருக்கியா? டேய். வைத்தியம் கண்ணாடியை கழட்டுறா. சாரி மச்சான், கண்ணாடி போடனா சின்ன கன்ஃபியூஷன். சரி என் ஆளை பாத்தியா? யாரு? உன் கண்ணில் படுற எல்லா பொண்ணுங்களையுமே உன் ஆளுன்னு தான் சொல்றேன். ஆமா, அதுல இப்ப எந்த பொண்ணை கேக்குற? டேய் ஏன் மேகி தான்டா கேக்குறேன். மேக்னாவா? ம் அவளை நீ மறந்துடுறா. ஏன்டா? ஏன் ஏன் ஏன், டேய் ஏன் டேய் டேய், டேய் இரு இரு இல்ல இருடா. உனக்கு லவ் செட் ஆயிடுச்சு உடனே ஏன் லவ் மறக்க சொல்ற? பாத்தியா பாத்தியா மறக்க சொல்றா. நீ பாத்தியா? பாத்துக்க மாட்டேன். டேய் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத. அவ இன்னும் 6 மாசத்துக்கு இந்த பக்கமே வர மாட்டா. இருக்கட்டும், நாளைக்கு வந்துருவால. முட்டாளாடா நீ. அவளை நம்ம எம்டி ஒரு முக்கியமான விஷயமா பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. என்னது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? யார கேட்றா அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா? டேய் அவர் உள்ளதான்டா இருக்காரு. யார கேட்றா அவரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு? கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் நியாயமா? அடக்குமா? எனக்கு வர யாரா இருக்கா? அவள போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களேடா. நாகி நாகி உன்னை இப்படி சொல்லாம கொள்ளாம பெங்களூருக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டானுங்களே. அவெல்லாம் நல்லா இருப்பானா? நல்ல சாவு வருமா? அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. மேகி மேகி எனக்கு யார் இருக்கா? யார் என் கூட பேசுவா? யார் என் கூட விளையாடுவா? யார் நடிப்பா? யார் நடிப்பா? ஃபீல் பண்ணாதீங்க சிறுத்தை. ஒன்னு போனா இன்னொன்னு பெட்டரா தான் வரும். என்ன சொன்னீங்க? ஒன்னு போனா இன்னொன்னு பெட்டரா தான் வரும்னு சொன்னேன். பாக்குறதுக்கு சைனீஸ் பொம்மை மாதிரி இருந்தாலும் எவ்வளவு சாஃப்டா பேசுறீங்க. சித்து மேடம் உள்ள கூப்பிட்டாங்க. இருங்க, நான் வரேன். இது நல்லா இருக்கா? மேடம் வாங்க சித்து, உட்காருங்க. உட்காருங்க சித்து. வேணாம் மேடம், எதுக்கு சேர்லலாம்? அட உட்காருங்க சித்து. இங்க வாங்க நீங்க. இல்ல மேடம். சித்து வாங்க. மேடம் இங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். மேஜிக்கா? ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மேடம் மேடம் எதுக்கு மேடம் கண்ணெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதான் சொன்னேன்ல சித்து, நான் மேஜிக் பண்ண போறேன்னு. கண்ணை கட்டிட்டு என்ன மேடம் மேஜிக் பண்ண போறீங்க? அதெல்லாம் நீங்க ஃபைனலா தெரிஞ்சுக்கோங்க சித்து. ஒரு 5 நிமிஷம்
எதுவுமே பேசாம எனக்கு கோஆபரேட் பண்ணணும். மேடம் மேடம் ப்ளீஸ் சித்து. என்ன மேடம் இப்படி பண்றீங்க மேடம்? நான் உங்களோட சிஇஓ. நான் என்ன சொன்னாலும் அத நீங்க அப்படியே செய்யணும். அத விட்டுட்டு அனாவசியமா இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அப்புறம் நான் உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவேன். உன்ன இதையே சொல்லி பயமுறுத்துங்க மேடம். பேசாம அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஓகே 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 மேடம். ஐயோ, நம்மளை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். இப்போதான் நீ எனக்கு பிடிச்ச என் லவ்வர் மாதிரியே இருக்க. சித்து, என்னாச்சுங்க? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதீங்க? தென்றல் உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனர்ஸ் கூடவா தெரியாது? உங்களுக்கு தான் மேனர்ஸே தெரியல. ஆபீஸ்ல போய் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க. ஏங்க, அசிங்கமெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க. மேடம் தான் ஏதோ மேஜிக் பண்றேன்னு சொல்லி என் கண்ணை கட்டி சேர்ல உட்கார வச்சாங்க. அப்புறம் என் தலையில ஏதோ மேஜிக் பண்ணாங்க. ஆமா, அது என்ன மேஜிக் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. போது நிறுத்து. இவங்க உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்க வந்தது உனக்கு மேஜிக்கா தெரியுதா? என்னது முத்தமா? இல்ல சித்து, நான் உங்களோட கெட்டப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தினேன். அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்க பக்கத்துல வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணேன். அத இவங்க முத்தம் கொடுக்க வந்தேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஐயோ மேடம், என்ன மேடம் மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ கோமாளி மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. ஐயோ சித்து, இப்பதான் நீங்க பயங்கர ட்ரெண்டா இருக்கீங்க. இனிமே நீங்க இப்படி மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க வேற மேடம். ஐயோ சித்து, கலைக்காதீங்க. நான் உங்களை இந்த கெட்டப்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்பதான் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கீங்க. இனிமே நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும், சரியா? என்னது மேடம்? அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நீ ஆடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பியா? ஏங்க இல்லங்க, கலைக்க கலைக்காதீங்க. மேடம் ஏதோ மேஜிக்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வேற திட்டுவாங்கங்க. அவங்க என்ன திட்டுறது? நீ எனக்கு புருஷனா வர போறவன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். வேணாம் வேணாம் வேணாங்க மேடம். மேடம், இந்த தென்றல் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றா. என்னால முடியவே முடியாதுமா. ஏன் முடியாது? என்னம்மா பேசுற நீ? இது சாரதா அத்தைக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் இருக்கிற பர்சனல் பிரச்சனை. இதுல நான் எப்படிமா சமரசம் பேச முடியும்? உன்னை யாரும் சமரசம்லாம் பேச சொல்லல. அந்த சாரதாவை பார்த்து அவங்க கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்றேன். மா, ரெண்டும் ஒண்ணுதானே. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. அந்த ஆண்டாள் பாட்டி ரவுடிங்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணதுல சித்து செத்து பொழைச்சிருக்கான். அத சாரதா அத்தையால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? அவங்க இடத்துல நீ இருந்திருந்தா உன்னால மறக்க முடியுமா? சொல்லுமா. சித்து மாதிரி உனக்கு ஒரு பையன் இருந்து அவனுக்கு ஆண்டாள் பாட்டியால இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீ அந்த பாட்டி அவ்வளவு ஈஸியா மன்னிச்சிருவியா? மாட்டல. அதே மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க. ஏய், இப்ப நீ அந்த சாரதாவை பார்த்து கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்லுவியா மாட்டியா? முடியாது. ஏய், ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற?
தயவு செஞ்சு உன் தங்கச்சி நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. இவளுக்கும் ஆகாஷ் தம்பிக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் கல்யாணம் நடக்கலைன்னா இவளை யாரு கட்டிப்பாங்க? ஏன் கட்டிக்க மாட்டாங்க? மணமேடை வரைக்கும் போய் ஏன் கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் சித்து என்னை ஏத்துக்கலையா? அதே மாதிரி இவளையும் யாராவது ஒரு நல்லவன் ஏத்துக்கணும். அது எப்படிக்கா நடக்கும்? நான் ஆகாஷத்தான் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன். இத மீறி என்ன வேற யார் ஏத்துப்பா? ப்ளீஸ்கா, தயவு செஞ்சு சாரதா ஆண்டிய பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லுக்கா. நீ சொன்னாதான் கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. எங்க கண்ணு முன்னாடியே நம்ம பொண்ணு நிலா வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. இது இவளுக்கு தான் புரியலன்னா உங்களுக்கு புரியல. நீங்களாச்சும் அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்களும் இவ்வளவு மாதிரி தானே. உங்க 2 பேருக்குமே நிலா வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்ல, அப்படிதானே? அம்மா, தேவையில்லாம எதோ பேசிட்டு இருக்காத. இவ மேல உன்னை விட எனக்கும் அப்பாவுக்கும் அக்கறை ஜாஸ்தியாவே இருக்கு. அக்கறை ரொம்ப இருக்கிறதுனாலதான் இவ கல்யாணம் நின்னு போனாலும் பரவாயில்ல, அந்த சாரதா கிட்ட போய் அந்த கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறேன். அம்மா, நான் என்ன பேசினாலும் சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு வராத. இதெல்லாம் இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நானும் அப்பாவும் ஆரம்பத்துல இருந்தே நிலா அந்த வீட்டுக்கு மருமகள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீதான் புரிஞ்சுக்காம இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிட்ட. இப்ப பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டி நம்மள எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு. இப்ப நீ அதெல்லாம் பேசாத. அந்த சாரதாவை பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை பேச. ஆண்டி கிட்ட பேசுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா, இவதான் இவ்வளவு தூரம் கெஞ்சறால, பார்க்க பாவமா இருக்குக்கா. சும்மா ஒரு பேச்சுக்காவது அந்த சாரதா ஆண்டி கிட்ட பேசி பாருக்கா. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, இப்பவே பேசுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை பேச. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுறேன். அக்கா இந்த பாரு, பரவாயில்ல, இவளுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. நீ கெஞ்சினல்ல, அதான் நேர சாரதாவை பார்த்து கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்றதுக்காக தான் போறா. நீ கவலைப்படாத நிலா, உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. கவலைப்படாத. உங்களுக்கு ஏன் அம்மா வேணா அடிமையா இருக்கலாம், ஆனா என்னையும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. நான் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பினதே இல்ல. என்ன பயம் காட்டுறீங்களா? நீங்க பயம் காட்டினா நான் அப்படியே பயந்துருவேனா? நீங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்காக சாரதா அத்தை கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி போகவே மாட்டேன். நீ பேசலன்னா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காதுமா. நடக்கலன்னா போயிட்டு போகுது, எனக்கு அதுதானே வேணும். நான் ஆரம்பத்துல இருந்தே இதானே சொல்லிட்டு இருக்கேன். என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து உங்களுக்கு அடிமையா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. அப்போ உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காம போனா உனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற. இப்ப தமிழ் தானே சொன்ன, புரியலையா உங்களுக்கு? ஏய், நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலன்னா நஷ்டம் எனக்கு இல்லடி, உன் தங்கச்சிக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் பெருத்த அவமானம். அப்படி என்ன பெருசா அவமானம் வந்துட போகுது? அக்காக்காரி கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. தங்கச்சி கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோட நின்னு போச்சு அப்படின்னு இந்த ஊரே உங்களை பார்த்து கேவலமா பேசும். அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். நாங்க எதுக்காக சாகணும்? இந்த உலகத்துல அடுத்தவங்களால அவமானப்படாத மனுஷங்களே இல்லையா? எவ்வளவுதான் நல்ல விதமா இருந்தாலும் அவங்கள பார்த்து வேலை இல்லாத 4 பேர் கொலைக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டு செத்துற முடியுமா?
எனக்கு, சாரதா அத்தைக்கு, மாதவி அத்தைக்கு, எங்க 3 பேருக்கும் மனசாட்சியே இல்லாம என்னென்னமோ கொடுமை பண்ண நீங்களே எந்த உறுத்தலும் இல்லாம இவ்ளோ கர்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாத என் குடும்பம் எதுக்காக சாகணும்? ஏய், இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ல வர்ற? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நீங்க என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக சாரதா அத்தை கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேச மாட்டேன்னு. என்னடி கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம் நடக்காம நின்னு போறத இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் உன் தங்கச்சிய வேற எவன் கட்டிப்பான்? ஏன் உங்க பேரனை விட்டா என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க உன் தங்கச்சி எப்படி சம்மதிப்பா? அவதான் ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காளே.